சூப்பர் 8ல ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து மோத போறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு? நம்ம இந்தியா வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அகமதாபாத்ல தான் வந்து நடக்க போகுது. அகமதாபாத்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 173, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 151. இதுல இதுவரைக்கும் கடைசியா நடந்த 15 மேட்சஸ்ல வந்து 10 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்ச்ல வந்து சேஸ் பண்ண டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இத வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம். அப்புறம் என்ன டவுட்டு? இன்னைக்கு நம்ம இந்தியா டாஸ வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணணும். அதுதானே நல்லது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதாங்க இல்ல. என்னதான் இந்த ஒரு கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் அதிகமா ஜெயிச்சிருந்தாலும், இப்ப வந்து டியூ ஃபேக்டர் இருக்கறனால, நம்ம வந்து பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கோ, டியூ எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்தாப்ல தான் நம்ம டாஸ் வின் பண்ணா நம்ம டெசிஷன் வந்து எடுக்கணும். அதே சமயத்துல இப்ப T20 வேர்ல்டு கப்ல நடந்த மேட்சஸ்ல வந்து நம்ம இந்தியா நெதர்லாந்து கூட இதே கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். நியூசிலாந்து கூட சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் இதே கிரவுண்ட்ல தாங்க நடந்துச்சு. அந்த மேட்ச்ல என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றது வந்து தெரியும். செகண்ட் சூப்பர் ஓவர் வரைக்கும் அந்த மேட்ச் வந்து போச்சு. அதனால இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மேட்ச்ல வந்து டாஸ் முக்கியமான ஃபேக்டரா இருக்கிறத விட, நம்ம அடிக்கிற ஸ்கோர் தான் முக்கியமான ஃபேக்டரா வந்து இருக்க போகுது. நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாவது நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, நம்ம ஒரு 185 ரன்னுக்கு மேல எடுத்துறணும். அவ்ளோ பெரிய டார்கெட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த ஒரு ஸ்கோர வச்சு ஈஸியா டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிரலாம். ஒருவேள சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, அவங்கள 160 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணுங்க. அந்த மாரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஈஸியா அந்த ஸ்கோர சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்க போற மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்டின்னா, சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆர்டர் விசஸ் இந்தியன் ஸ்பின் இப்படிதாங்க வந்து இருக்க போகுது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட டாப் ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். மார்க்ரமும், டீகாக்கும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட விக்கெட்ட எப்படியாவது ஏர்லியா வந்து எடுக்கணுங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நடக்க போற போட்டி சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆர்டர் விசஸ் இந்தியன் ஸ்பின் இப்படிதாங்க வந்து இருக்க போகுது. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அபிஷேக் சர்மா இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாரா? ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவர் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாரு. நல்ல அதிரடியா வந்து விளையாண்டாரு. ஆனா T20 வேர்ல்டு கப்ல இன்னுமே அவரோட ஐகானிக் பெர்ஃபார்மன்ஸ பார்க்கவே முடியல. கன்டினியூஸா 3 மேட்சஸ்லயே வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. அதனால இன்னைக்கு மேட்ச்ல அவர் அதிரடி காட்டியே ஆகணும் அப்படின்னு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்ப நம்ம இந்தியன் டீம் எல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. நம்மளோட டீம்ல எந்த பிரச்சனைகளுமே இல்ல. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறோம். இதுல அபிஷேக் சர்மாவும் கரெக்ட்டான ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீம பிடிக்கவே முடியாது. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல வந்து இருக்கும். அதனால இன்னைக்கு மேட்ச்லயாவது அபிஷேக் சர்மா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா மத்த டீம் கூட விளையாடுற மாரி அவ்ளோ ஈஸியா நம்ம இந்தியாவ வந்து எடுத்துக்க மாட்டாங்கங்க. ஏன்னா நம்ம பண்ண வேலை அப்படி. போன T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல நம்ம சவுத் ஆப்பிரிக்காவ வீழ்த்தி தான் கப் அடிச்சோம். அதனால அந்த ஒரு காயம் அவங்க மனசுக்குள்ள எப்படியும் இருக்கும். அந்த காயத்துக்கு எப்படியாவது மருந்து போடணும் அப்படின்னு நம்ம இந்தியாவ சவுத் ஆப்பிரிக்கா எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ தான் இன்னைக்கு வந்து குடுப்பாங்க. ஆனா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவ அவ்வளோ ஈஸியா விட்டுறக்கூடாது. நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்தோமோ, அதே மாரியே இன்னைக்கு மேட்ச்லயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, சவுத் ஆப்பிரிக்காவ வீழ்த்தி, இந்த சூப்பர் 8 சுற்ற வெற்றியோட தொடங்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.